ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா, அவங்க டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒரு அறிவிப்பை தாங்க வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் நிறைய ஒரு வேக்கன்சிஸ் இருக்குங்க. சரிங்களா, தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல சம்பளம், கை நிறையா சம்பளம் இங்கேயே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். 39,800 இருந்து 1,26,500 வரைக்குமே சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தான். நிறைய வேக்கன்சிஸுமே. ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கெல்லாம் இது உதவாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உதவியாக இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பித்தது. ஹோப்ஃபுல்லி நடக்குங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். சரிங்களா, ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு 391 வேக்கன்சி இருக்குங்க. 1 இல்லை 2 இல்லை 391 வேக்கன்சி. சரிங்களா, ஸோ எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. சரிங்களா, இதுக்கு சம்பளம் எவ்வளோப்பா அப்படின்னா லெவல் 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னடா லெவல் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 39,800 இருந்து 1,26,500 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தாங்க இது. சரிங்களா, அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி இதை 25 வேக்கன்சிஸ் இருக்குங்க. 25 பேரை அவங்க வேலைக்கு ஆட்களை எடுக்க போகிறாங்க. இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னா லெவல் 2. அது என்னடா லெவல் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 56,300 இருந்து 1,78,000 வரைக்கும் இருக்குது. சரிங்களா, ஸோ லெவல் 2 அப்படின்றது 56,300 இருந்து 1,78,000 வரைக்கும் இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அப்படின்ற ஒரு ரோலு. அதுக்கு அரசு ரப்பர் கார்ப்பரேஷன் இருக்கு இல்லையா, அவங்க இந்த அறிவிப்பை எடுத்திருக்காங்க. ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறதாகவும் லெவல் 13 அப்படின்ற ஒரு கேட்டகரியில் சேலரி கொடுக்குறதாகவும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு வேக்கன்சியுமே அக்கௌண்டன்ட் வேக்கன்சி தாங்க. இதுவுமே தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட் அப்படின்றவங்க தான் இதை வழங்குறாங்க. இதுவுமே ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தாங்க இருக்குது. சரிங்களா, ஸோ இதுக்குமே லெவல் 13க்கான ஒரு சேலரி தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு தடவை ஹைலைட் பண்ணிடுறேன், இது கம்ப்ளீட்டாக நான் இன்டர்வியூ போஸ்டர். சரிங்களா, அதுக்கப்புறம் வயது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 32 தாங்க. 32 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஏஜ் கன்செஷன் அப்படின்ற பிடபிள்யூபிடி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 42 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கான ரோலுக்கு மட்டும் தான் பிடபிள்யூபிடியில் இருக்குது. இதே அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமர், அக்கௌண்டன்ட் இதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50 வயசு வரைக்கும், டிஸ்ட்ரிபியூட் விடோக்கு 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ ஒரு கேஸ்ட் வைஸாக கேட்டகரி வைஸாக அவங்க இந்த ஒரு ஏஜ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிப்பா, இதுக்கு என்ன தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு டிகிரி படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. டிகிரி எதில் அப்படின்னா EEE படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா, அது போக வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு பண்ணது பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா, அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுங்க. இதுக்கு நீங்கள் 10th 12th டிகிரியோ முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், 10th 12th முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கண்டக்ட் பண்ணுவாங்களே, அதையுமே நீங்கள் படிச்சுட்ருக்கணும், என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு ரோல் என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் ரோலுக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர்ஸ் அப்ளிகேஷன்ஸில். ஓகேங்களா, அதான் எதிர்பார்க்குறாங்க. இல்லை ஐடிலையோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ முடிச்சிருக்கணுன்றதான் எதிர்பார்க்குறாங்க. கடைசி ரோல் என்ன, அக்கௌண்டன்ட் ரோல். இதுக்கு பிகாம் படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா இது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜில் கொஷின் பேப்பர் வரும் அப்படின்னா இங்கிலீஷில் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே, கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்றதுமே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். தேங்க்யூ மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.